நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூமாலையும் பாமாலையும் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாட வருகிறார்கள் மணிகண்டன் அவர்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்ன பூமாலையும் பாமாலையும், அது என்ன பூமாலை? நம்ம கார்த்தால எழுந்திருந்தோன்னா கோவில் எல்லாம் போய் கடையில் எந்த கடையில் ரொம்ப குறைவாக இருக்கிறோமோ அந்த கடையில் பூ வாங்கிட்டு வருவோம். அதுவும் வாங்கிட்டு எப்படி அர்ச்சனை பண்ணுவோம் சுவாமிக்கு? அப்படி 2 எடுத்து போட்டுட்டே வாசலில் போய் பால்காரனை பார்ப்போம், 2 எடுத்து போட்டுட்டே பேப்பர்காரனை பார்ப்போம், 2 எடுத்து போட்டுட்டே ஹோம்ஒர்க் வாங்கிட்டியா பண்ணிட்டியாம்போம், 2 எடுத்து போட்டுட்டே ஃபீஸுக்கு வாங்கிட்டியா அப்பாட்ட பணம்போம். இது ஒரு விதமான ஸ்டைல். எல்லாம் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி பரபரப்பு உலகில் இவ்வளவாது பக்தி செலுத்துறாளேன்னு தெரியும். அது ஒரு விதமான பக்தி, பூமாலை செய்கிறது. இன்னொன்று என்னன்னா, அதை செய்யும் போதே தன்னுடைய நாவால் பாமாலையில் சொல்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். போய் பூமாதேவி நாராயணன்ட்ட கேட்டா, எந்த பக்தனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நாள்தோறும் ஒரே ஒரு துளசியாவது எடுத்து என் மேலே போடுற எல்லா பக்தனுமே எனக்கு பரம பக்தன் தான். அவன் வெறும் துளசியை போடாமல் என்னை வாயால் நாராயணான்னு பாமாலையோட சேர்த்து சொன்னானா அவன் தான் என்னுடைய பரம பக்தன் தான். ஒரு துளசிக்கே இவ்வளவு எஃபெக்ட்னா நம்முடைய பெரியாழ்வார் நீங்கள் நினச்சி பாருங்க, திருப்பல்லாண்டுங்கிற அந்த அற்புதமான பாமாலையும் தந்தார், நாள்தோறும் இறைவனுக்கு பூமாலையும் செய்தார். அப்போ என்னன்னா, நம்ம பக்தனுக்கெல்லாம் பெரிய பக்தன் யாருன்னா பெரியாழ்வார் தான் பெரிய பக்தன். அந்த பெரியாழ்வாருக்கு குழந்தையா பிறந்த ஒரு குழந்தைய பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எந்த ஊர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர். தென்றலும் தேனும் சுவைமிகு களிர்களும் காணார்களும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் சந்தன தருக்களும் கடல் முத்தும் கட்டித்தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையும் எல்லா இன்பத்தையும் தரக்கூடிய எளிமையான அந்த ஊரிலே புகழ்வாய்ந்த அந்த புண்ணிய கஷேத்திரத்திலே தோன்றிய பெரியாழ்வார் நாள்தோறும் நாராயணனை தன்னுடைய உள்ளத்தில் இல்லத்திலெல்லாம் குடிகொண்டு வைத்து பாமாலை பாடி பாடி பூமாலையை போட்டார். இப்போ நீங்கள் நம்ம ஆற்றுல திடீர்னு ஒருத்தர் கோவிலுக்கு கட்டணும்னு சொல்லி நோட்டு எடுத்துன்னு வந்தால் என்ன சொல்லுவோம்? அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லும், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னா, அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னா. பெரியாழ்வார் திருப்பல்லாண்ட சொல்லி நாள்தோறும் நாராயணனுக்கு பூஜை செய்தது பெருசல்ல. சொந்தமாக ஒரு நந்தவனம் வைத்து அந்த நந்தவனத்திலேருந்து பூக்களை எடுத்துட்டு அதை மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு போட்டு நாராயணனுடைய திருவடிகளை நம்பி வணங்கினார், நம்பி வணங்கினார், நம்பி வணங்கினார். பெரியாழ்வார் தோட்டத்திலேருந்து டெய்லி பூவை பறித்து நந்தவனத்திலேருந்து எடுத்துன்னு வந்து இறைவனுக்கு பாமாலை சூட்டி போட்டார். ஒரு நாள் அப்படியே போகிறார், அங்கும் இங்கே துளசி செடி மண்டி கிடக்கு. திடீர்னு எப்போதும் உதிக்கக்கூடிய கதிரவன் கொஞ்சம் முன்னாடியே உதிச்சுட்டான். திடீர்னு அங்கே ஒரு அழுகுரல் கேட்டது. என்னன்னு பார்த்தார், இந்த புல் துணி நனியில் பனித்துளிகள் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அப்படியே முத்துக்கோத்த மாதிரி இருந்தது. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அப்படியே மண்டபம் மாதிரி இருந்தது. கிளிகள் பேச்சு பயிற்சி கொடுத்ததான், அன்னப்பறவை அப்படியே தடவி கொடுத்ததான். யாருன்னு பார்த்தா அழகின் மொத்த உருவமாக அங்கே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை தான் கோதை. பிள்ளை பேர் இல்லாத பெரியாழ்வார் அந்த குழந்தையை எடுத்துட்டு இது இறைவன் தந்த குழந்தைன்னு நேராக ஆற்றுக்கு ஓடினார். அவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒன்றுன்னா, அப்பா மாதிரியே இந்த கண்ணன் மீது, இந்த பரந்தாமன் மீது, இந்த நாராயணன் மீது அளவு கடந்த பற்று வைச்சாள். அவளும் சின்ன சொம்பை எடுத்துன்னு போவா, அப்பாவோட அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவா, அந்த இலதலையெல்லாம் பறித்து கொடுப்பா, அப்பா அப்படியே கட்டும்போது தானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவா. என்ன ஒன்று, பெரியாழ்வார் கண்ணனை மட்டும்தான் நினச்சார். அந்த கோதை கண்ணனையே கணவனை அடையணும்னு நினச்சா. தந்தையோட பெரியாழ்வார் பூவெல்லாம் வச்சுட்டு போவார், இவ ஹெல்ப் பண்ணுவா. என்ன ஒன்றுன்னா, அவர் அந்த பக்கம் போன உடனேயே இவ எடுத்து எல்லாத்தையும் பண்ணி தனக்கு போட்டு சரியா இருக்கான்னு பார்த்துவா. அது பெண்களுடைய குணம். அது என் குழந்தையா இருக்கட்டும், என் மனைவியாக இருக்கட்டும், என் தங்கையாமா இருக்கட்டும், நீங்கள எல்லாருக்கும் என்னென்னா, தங்களை அழகுபடுத்தி பார்ப்பது என்பது இந்த பரந்தாமனுடைய சன்னிதானத்தில் பக்தர்களுடைய இயல்பில் கோதை கொஞ்சம் விஞ்சி நிற்கிறாள். கலர் கலராக ட்ரெஸ் போட்டுண்டு, வளையல் போட்டுண்டு, கொலுசு போட்டுண்டு, அந்த மாலைகளெல்லாம் போட்டுண்டு அவ சொல்லுவா, இந்த கண்ணனுக்கு இணையாக நான் இருக்கேனா, அவள் எனக்கு சரியாக இருக்குமா, மேட்சிங் மேட்சிங் இருக்குமா, மேட்சிங் மேட்சிங் இருக்குமா, மேட்சிங் மேட்சிங் இருக்குமான்னு இப்படி 10 நாளாக பார்த்தா. பெரியாழ்வார் தெரியாது, அவர் போயிட்டு வந்துடுவார்.
இவர் கொண்டு போய் போடுற அந்த மாலையை பார்த்துட்டு உள்ளே இருக்க பட்டாச்சாரியார்லாம் சொல்கிறார், யார் மாலை கொண்டு வந்தாலும் பெருமாள் நன்னா தான் இருக்கார், நீ போட்டோன்னு எவ்வளவு அழகாக இருக்கார் தெரியுமா, இந்த பிறவியில் கண் எடுத்ததனுடைய நோக்கமே பெரியாழ்வார் போடக்கூடிய மாலையை பார்ப்பதற்குத்தான் என்று சொல்லக்கூடிய அளவில் விஞ்சி நிற்கிறேன் பார். ஆனால் பெரியாழ்வாருக்கு தெரியாது அது சூடி கொடுத்த சுடர்மகள் கொடுத்த மாலைன்னு தெரியாது. ஒரு நாள் பெரியாழ்வார் வந்தார், அம்மா இது முக்கியமான துளசி மாலை, பத்திரமா பார்த்துக்கோ, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னா. அன்னைக்குன்னு பார்த்து நீல பட்டுப்புடவை எடுத்து கட்டிண்டு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு தன்னை அலங்கரிச்சுண்டு அந்த மாலையை போட்டு அப்படி பார்க்க போனார். சடார்னு இவர் உள்ளே வந்துட்டார். அப்படியே கையுங்காலம் அவருக்கு ஓடலை. பெரியாழ்வார் யார்? பரமபக்தன். எம்பெருமானுடைய நாளெல்லாம் திருமேனியிலே அணிவிக்கக்கூடிய இந்த பூமாலையை என்னுடைய மணிவயிற்றில் பிறந்த இந்த பெண் உடுத்தி விட்டாலே, இவள் உடுத்திய இந்த மாலையை எப்படி ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே அணிவிக்க முடியும்? எம்பெருமானே, இது முறையா, இது தர்மமா, இது நீதியா, இது நியாயமா? பச்சிலம் குழந்தை, குழந்தாய் நீ என்ன செய்து விட்டாய்? இந்த உலகத்தில் எல்லாம் அவனுடைய படைப்பு, அவனுக்கென்று தருவதற்கு நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவனால் படைக்கப்பட்ட இந்த பொருளை நீ அழகு பார்த்து அவனுக்கு கொடுத்து விட்டாயே, இது தர்மமா என்று கேட்டவுடன் அந்த குழந்தை ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அந்த காலால் கட்டவரலால் அப்படி கோடு போட்டுண்டே சொன்னதான், ஏன் என் காதலன் கோச்சுக்க மாட்டார்னு தான். இவருக்கு பாதி உயிர் போயிடுத்து. எடா கண்ணனை, பெருமாளை, பரந்தாமனை நம்ம இந்த மாதிரி நோக்கத்தில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சின்ன குழந்தை இந்த வயசில் ஏதோ பேசுகிறாருன்னு எப்போதுமே கோபம் வந்தால் நம்ம கொஞ்சம் குணம் இல்லாமல் தான் நடந்துப்போம். சடார்னு திட்டிட்டு போயிட்டு திருப்பி நந்தவனத்துக்கு போய் டைம் ஆயிடுச்சு, வேறு பூவெல்லாம் தொடுத்து கொண்டு போய் மாலை போட்டார். அன்றைக்கு பெருமாளுடைய முகம் பொலிவாகவே இல்லை. பட்டாச்சாரியார்களுக்கெல்லாம் முகம் சுருங்கி போயிடுத்து. வந்த பரம பக்தர்களுக்கெல்லாம் பெருமாளுடைய எழில் கொள்ளக்கூடிய காட்சி காணவே முடியல. என்ன செய்கிறதுன்னு துடிச்சு போயிட்டார், பறந்து போயிட்டார். என்ன செய்கிறதுனே தெரியல. இவர் ரொம்ப வருத்தத்தோடு போய் ராத்திரி படுத்திருக்கார். இப்போ இவருடைய கனவுல அந்த பெருமாள் போகிறார். இத்தனை நாள் பெரியாழ்வார் எத்தனையோ முறை எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே பூமாலை போட்டு பாமாலை பாடியிருக்கார். அப்பெல்லாம் கனவுல வராத எம்பெருமான் இன்றைக்கு ஆண்டாளுக்காக கனவுல வந்து, நீ யாரையோ கோச்சுக்கிறிய, அவளை கோச்சுக்காத, அவன் நாளெல்லாம் சூடி கொடுக்கறக்கூடிய மாலை தான் எனக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்குது, எதமாக இருக்குது, நாளைக்கு முடிஞ்சா அதோட வா, இல்லாட்டி வராதேன்ட்டார். இவருக்கு அவ்வளோ வருத்தம். ஏடா நம்ம இப்படியெல்லாம் பூஜை செய்தோம், நமக்கு வராமல் இன்னைக்கு இவளுக்காக வந்திருக்காரு, இது கனவா நனவான்னு கிள்ளி பார்த்தார். கார்த்தால கதிரவன் உதிர்த்தது. அந்த மாலையெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கோதையை பார்த்து, அம்மா செல்லம் வாடா இங்கே ஒரு நிமிஷம், இது பரந்தாமனுக்கு நான் கொண்டு போகிறேன், நீனே இப்போ போட்டுண்டு எனக்கு கூடன்னார். இது எப்படி நடந்ததுன்னு அவளுக்கே தெரியல. ஒரு நிமிஷம் அப்படி போட்டார். அப்படியே எடுத்துட்டு அவர் போனார். எம்பெருமான் கழுத்தில் அப்படி போட்டார். இந்த ஜென்மத்தில் இந்த கோதை பிறந்ததனுடைய நோக்கமே, நாளெல்லாம் எனக்கு பாவை பாடினாலும் கூட அவள் சூடிய இந்த மலரை சூட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஜென்மத்தில் அவளை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அமைத்தேன். எனக்கு அவள் நாளெல்லாம் பாடக்கூடிய பாமாலையும் பூமாலையும் தான் ரொம்ப எஃபெக்டாக இருக்கு என்று சொல்லி கண்ணனாலே, பெருமானாலே, நாராயணனாலே பக்கத்திலே அழைத்து வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பக்தி ஆண்டாளினுடைய பரமபக்தி. அதனால்தான் எல்லாரும் சொல்லுவார், நீங்க தான் பெரிய எஃபெக்ட் ஆனவர்னு காலில் நமஸ்காரம் பண்ண போது பெரியாழ்வார் சொல்லுவார், இது இல்லை, ஆண்டாள் மூலமாக எனக்கு கிடைத்த பெருமை என்று சொல்லுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தெரியும் 10,000 பாடல்களை சத்தா தர முடியும்னு நிரூபித்தவர் கம்பநாட்டாழ்வார். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம விஷயங்களை பேசணுங்கிறதுக்கு தான் ஆண்டாளையும் அனுமனையும் இப்படி பேசலான்னு நினச்சேன். ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்ன ராமாயணத்தில்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன, ராமாயணம் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம்னு பார்த்தேன்னா ஹீரோ ராமர், சீதை, வில்லன்னு பார்த்தா ராவணன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. உண்மையிலேயே ராமாயணத்தினுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? ஆஞ்சநேயருங்கிற அந்த பரம பக்தர் இல்லைன்னா ராமாயணம்ங்கிற கான்செப்டே இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்காது. எப்படி? ராமாயண காப்பியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ராவண வதம் நடைபெறணும், சீதா பிராட்டியை மீட்டுண்டு வரணும். இவ்வளவு ப்ராப்ளம் நடக்குது. அசோகவனத்தில் சீதை அப்படியே கணவன் வந்து தன்னை மீட்டுப்பான்னு நினச்சி 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 ஏங்கின்னு இருந்தா. ஆனால் ஒருபோதும் கணவன் வரலேன்னொன்னு ஒரு ஸ்டேஜில் அவளே மனம் உடைஞ்சு ஒரு கயத்தை
அப்படியே மரத்தில் கட்டி தன்னைய சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சி அப்படி கழுத்தை அந்த கயத்துக்கிட்ட கொண்டு போவா. ஆஞ்சநேயர் மேலேந்து வந்து சொல்லுவார், அண்டர் நாயகன் அருள் தூதன் நான்பார். அந்த ராமநாமங்கிற பேரை கேட்டோன்னே சீத்தை முதல்ல அப்படி அக்செப்ட் பண்ணி அப்படி வந்து இறங்கி நிற்பா. அப்போ ஆஞ்சநேயர் கணையாளியெல்லாம் காமிச்சு, நீ வா நான் கொண்டு போய் ராமன்கிட்ட சேர்க்குறேன்னு சீதா பிராட்டி பெண்மைக்கே உரிய பண்போட, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன், நோ ப்ராப்ளம், என் கணவர் வந்து மீட்டுப்பார், எனக்கு இடையில கொஞ்சம் மனசு சஞ்சலமாக இருந்தது, நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட, ராமர் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னார். இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வைணவர்களும் சீதா பிராட்டியை தன்னுடைய தாயாரா நினைச்சு வணங்குறோமே, அந்த தாய்க்கே தன்னம்பிக்கையை கொடுத்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர் தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, உலகத்தினுடைய பரம்பொருள் மையோ மரகதமோ மரிமுகளோ மறைகடலோ ஐயோ இவன் அழியா அழகன்னு சொன்ன அந்த ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண ஆழ்வாரும் எதையோ ஒரு அமிர்தத்தை தொலைச்ச மாதிரி தேடிண்டு வந்தபோது சுக்ரீவன் பக்கத்தில் இருந்த ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் தான் போய் ஏதோ ஒரு பொருளை தொடச்சிட்டு வரேல், நீங்கள் வாங்கோ உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி சுக்ரீவனுக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கும் முதல்ல கூட்டணிங்கிற ஒன்றைய இந்த நாட்டில் அமைச்சதே ஆஞ்சநேயர் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக கூட்டணி போட்டு கொடுத்தார். சுக்ரீவனுக்கு வாளிட்டேந்து சுக்ரீவன் உயிரை காப்பாற்றி அவனுக்கு சேர வேண்டிய விஷயங்களை காப்பாற்றி கொடுத்தது யாரு? ஆஞ்சநேயர். அது இல்லைன்னு சொன்னால் ராமன் சுக்ரீவனுடைய நட்பே இல்லை. ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவது விஷயத்துக்கு வரேன். இலங்கைக்கு யார் போகிறதுங்கிற ப்ராப்ளம். பொதுவாக இலங்கையை கடக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டம். இலங்கையை கடக்கிறதுனாலே கஷ்டம். ஆனால் இலங்கையை கடக்க முடியும்னு இந்த நாட்டில் முதல்ல நிரூபித்தவன் யாருன்னா, நான் நாளெல்லாம் வரங்கக்கூடிய நினைத்தவருக்கு நினைத்த வரங்களை கைமேல் தரக்கூடிய ஆஞ்சநேயர் தான் முதல்ல இலங்கையை தைரியமாக அந்த கடலை கடந்தவர். காரணம் என்னன்னா, தன்னை விட தான் வணங்கக்கூடிய ராமநாமம் உயர்ந்தது என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன மிகப்பெரிய நீதிமான் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். இலங்கையை கடக்கும்போது ராவணனுடைய அரசாட்சியில் தன்னாலா தனியாளா மாட்டின்ற போது கூட தன்னுடைய தலைவனுடைய பெருமையை பேசுவதற்கு ஒருபோதும் மறக்கலை. அப்போ ராமநாமத்துக்கு பெருமையை சேர்த்து ராமனுக்கு பெருமையை தேடி தந்தது யார்? ஆஞ்சநேயர். சீதா பிராட்டியை காப்பாற்றினது ஆஞ்சநேயர். சுக்ரீவனுக்கு நட்பு வச்சு கொடுத்தது ஆஞ்சநேயர். இலங்கையை தாண்டினது ஆஞ்சநேயர். ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தபோது இளைய பெருமாள் லக்ஷ்மண மூச்சு அடிபட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறார். உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க. உடனே ஆஞ்சநேய பெருமான் மருந்து மலையை கொண்டு வந்து இளைய பெருமாளை உயிரை காப்பாற்றினார். இப்போ நாளெல்லாம் நம்ம துன்பம் வந்தால் யாரை போய் வணங்குறோம்? ராமா ராமான்னு சொல்லி, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த நாராயணனை வணங்குவோமே. அந்த நாராயணன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், ஆஞ்சநேயா இது வரைக்கும் நாங்கள்லாம் தசரதனுடைய குழந்தைகள் தான் நினைச்சோம். எப்ப இவன் மூச்சு நின்று போச்சோ, உன்னுடைய மருந்து மழையால இவன் உயிர் பெற்றானோ, இதுவரைக்கும் நானும் லக்ஷ்மணனும் டி ராமச்சந்திரன் டி லக்ஷ்மணன் தசரதன் பிள்ளைங்களா இருந்தோம். இன்னிலேந்து ஹெச் ராமன் ஹெச் பரதன் ஹெச் சத்குருகுணன் ஹெச் லட்சுமணன் ஆயிட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் ஆஞ்சநேயருடைய குழந்தைகள். நீ தாண்டா எனக்கு அப்பா உயிரை கொடுத்தேன்னா. ஏன்னா என் தம்பி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னா. இது பரவாயில்ல சார். ராவண வதம் முடிஞ்சதுக்கப்புறம் பரதன் 14 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் அண்ணன் வரலையேன்னு சொல்லி தீக்குளிக்க போனானே, அந்த மாதிரி ஒரு தம்பி எவனுக்காவது இந்த உலகத்தில் கொடுக்குமோ? அண்ணன் எப்படா போவார், தின்ன எப்படா பிடிக்கலாம்னு நினைக்கிறவா மத்தியில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ராமன் இன்னும் 14 வருஷம் கழித்து வருவேன்னு சொன்னாரே, அந்த நாளிகை கடைஞ்சிடுத்தேன்னு தீக்குள்ளே இறங்க போகும்போது ராமனாலேயே அனுப்பி வைக்கப்பட்டு பரதனை காப்பாற்றினாரே. இங்கே நிறுத்தி நீங்கள் யோசிங்கோ. ராமகாதையில் ராமனுடைய உயிர் யார்? சீத்தை ராமனுடைய உயிர், லக்ஷ்மணன் ராமனுடைய உயிர், பரதன் ராமனுடைய உயிர். இத்தனை உயிர்களையும் காப்பாற்றினதுனால ராமன் உயிரையே காப்பாற்றிய பெருமை ஆஞ்சநேயருக்குத்தான் சேரும், வேற யாருக்கும் சேராது. இத்தனை உயிர்களை காப்பாற்றின ஆஞ்சநேயர்
போர்க்களத்தில் ராவணனை ராமன் வீழ்த்திட்டாங்கிற செய்தியை கொண்டு வந்து அன்னை சீதா பிராட்டிகிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அப்படியே ஓடி வருவான். சீதை என்ன கொடுக்கணும்னு தெரியல, கண்ணீர் மல்க நிற்பா. அப்படி கண்ணை தொடச்சிட்டு ஒரே ஒரு சொல்லுவா, ஆஞ்சநேயா நீ அப்படியே நில்லு, நான் உன்னை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா, உன் பாதத்தில் என் தலையை வச்சு வணங்கினாதான் எனக்கு இந்த பிறவியில் என்னுடைய கடனை தீர்த்த மாதிரி இருக்கும். உலகத்தையும் கொடுத்தா அது அழிகிறது, பொண்ணையும் பொருளையும் மண்ணையும் கொடுத்தா அழிகிறது. அழியாத ஒரே செல்வம், நான் உன்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும், நான் நமஸ்காரம் பண்ணிக்கட்டுமாம்பா. இப்போ நீங்கள் அப்படியே பாருங்க, ராமன் என்ன சொன்னார், அம்மா நேத்தி வரைக்கும் நான் தசரதனுடைய குழந்தை, எப்போ என் தம்பி உயிரை மீட்டிட்டியோ நீ எனக்கு இன்னமே நண்பன் இல்லை, எனக்கு அப்பான்னு ஆஞ்சநேயரை சொல்லும் போது சீதைக்கு ஆஞ்சநேயர் ஒரு விதத்தில் மாமனார் ஆயிட்டார்ல, அந்த பிளஸ்ஸிங்கை வாங்குறதுக்காக சீதை வந்து ஆஞ்சநேயரை வணங்கினார். இப்போதான் பூமாலை பாமாலை வருது. நீங்கள் நினைக்கணும் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, விபீஷணனுக்கு கொடுத்தார், லக்ஷ்மணனுக்கு கொடுத்தார், பரதனுக்கு கொடுத்தார், குகனுக்கு கொடுத்தார், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டார். பக்கத்தில் சீதா பிராட்டி இருக்கா, அழகிய திருமுகம், அழகே உருவானவள், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் கொடுக்க வேண்டியது பாக்கி ஒன்னே ஒன்று, இந்த அனுமனுக்கு தான். என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அப்படியே ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே நிமிர்ந்து நின்று பார்க்கிறார். ஆஞ்சநேயரை பார்த்து கொஞ்சம் கிட்டக்கவா, கொஞ்சம் கிட்டக்கவா, கொஞ்சம் கிட்டக்கவா, கொஞ்சம் கிட்டக்கு வாங்குறார். அப்படி எய்தாப்புல வந்து அப்படி ஆஞ்சநேயர் பகவான் நிற்கிறார். ராமர் இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், ஆஞ்சநேயா எனக்கு எவ்வளவோ நீ உபகாரம் செஞ்சிருக்க, உதவி எல்லாம் செஞ்சிருக்க, இந்த ஒரே ஒரு சமயத்தில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? ஆஞ்சநேயர் சிரிச்சுட்டே சொன்னாராம், நாதா என்னுடைய நாயகா தலைவா, உனக்கு கைங்கரியம் செய்வதற்குத்தானே இந்த மண்ணிலே நான் இருக்கிறேன் வாயுபுத்திரனாய், என்ன ஆணையிடுங்கன்னா. ஒன்றும் இல்லை, ஒரு தடவை உனக்கு ஏதாவது நான் பொண்ணோ பொருளோ மணியோ மாலையோ கொடுக்கலான்னு நினச்சா அதெல்லாம் போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் கொடுத்து நீ வாங்கிட்டா நான் பெரியவன் ஆயிடுவேன், நீ சின்னவன் ஆயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு கீழே தான் நான், நீ தான் என்னோட பெரியவன். சொல்கிறது யாரு? ராமச்சந்திரமூர்த்தி பெருமாள் நாராயணன். உன் மார்போட என் மார்பை சேர்த்து ஒரு தடவை இருக அணைச்சிக்கிறியான்னு கேட்டார். அப்படியே ஆஞ்சநேயருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்படியே கண்ணை தொடச்சுட்டு என்ன சொல்கிறேன்னார், ஒரு தடவை உன் மார்போடு என் மார்பை இருக அணைச்சிக்கோ, நான் அணைச்சிட்டேன்னா நான் பெரியவன் ஆயிடுவேன், நீ அணைச்சிட்டா நீ தான் பெரியவனாவ, தயவு செய்து என்னை அணையன்னார். அப்படி ஆஞ்சநேயர் அப்படியே கழுத்தை அணைச்சார். அந்த இருக்க அணைச்ச போது ராமன் சொன்னானா, இது வரைக்கும் எத்தனை மாலைகள் என் கழுத்தில் விழுந்திருக்கு தெரியுமா, ஆனால் இந்த மாதிரி ஒரு இதமான மாலை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா நீ அருகிலேயே இரு ஆஞ்சநேயான்னு சொன்னாராம். இதுவரைக்கும் ராமனுக்கு எல்லாரும் சாதாரண மாலைகளை சூடினார்கள். தன்னுடைய அன்பு மாலையை ஆஞ்சநேயர் சூடியதால் ராமனை ஸ்துதிக்கக்கூடிய எல்லா பாமாலைகளும் ஆஞ்சநேயரும் சேர்த்து இடம்பெறுகின்றான். அதுதான் பூமாலையும் பாமாலையும் பரமபக்தனை அடைவதற்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லிட்டு வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய பாரதத்தை ஒரு வரி சொல்லாமல் போனால் எப்படி இது நிறைவாகுமா? ஸ்ரீரங்கத்துக்கு இங்கே வந்திருக்கள், அவாவா தங்களை மெய்மறந்து உண்மையிலேயே இது பரந்தாமன் சன்னிதானமாக இந்த இடத்துல நினச்சி உக்காந்துருக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாரும் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பிறருக்கு உதவ கொடுக்க கற்றுக்கோங்க. கொடுக்க கற்றுண்டிங்கன்னா கடவுள் உங்கள் பக்கத்தில் வருவார். கொடுக்க நீங்கள் கற்றுண்டிங்கன்னா கடவுள் உங்கள் பக்கத்தில் வருவார். ஆண்டாள் தன்னையே கொடுத்தால் கடவுள் வந்தார், ஆஞ்சநேயர் தன்னையே கொடுத்தார், ராமன் பக்கத்தில் இருந்தார். நீங்கள் என்ன கொடுக்கணும்னார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதிய பாரதத்தில் கடைசி காட்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்த்திகைக்கு பின் மழையில்லை, கர்ணனுக்கு பின் குடையில்லை. அங்கே கொடுத்தே சிவந்த கை ஒருவருடைய கைனா அது கர்ணனுடைய கை. எங்காத்துக்கு பக்கத்துலேயும் ஒருத்தர் இருந்தார், அவர் கை அப்படி சிவப்பாக இருக்கும். அவர் குங்கும வியாபாரி, டெய்லி கடையிலேருந்து குங்குமம் எடுத்து கொடுப்பார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கர்ணன் அப்படியே அந்த சக்கரத்தில் உடம்பு முழுக்க அம்பு பட்டு அப்படியே படுத்து கிடக்கான். இன்னும் 2 நிமிஷத்தில் அவனுடைய உயிர் பிரிய போகிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினை உங்களுடைய மனசில் தைக்கக்கூடிய செய்தி. கண்ண பரமாத்மா என்ன செய்வார்? கொடுத்தே படைக்கப்பட்டவள் கடவுள், வாங்கி பழக்கப்பட்டவன் மனுஷன். இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக்கணும். கொடுத்தே படைக்கப்பட்டவள் கடவுள், வாங்கி பழக்கப்பட்டவன் மனுஷன்.
கர்ணன் உடம்பு முழுக்க அம்பு பட்டு இன்னும் 2 நிமிஷத்தில் அவனுடைய உயிர் பிரிய போது அப்படியே அந்த சக்கரத்தில் படுத்து கிடப்பான். படைப்பு கடவுளாகிய இருக்கக்கூடிய கண்ண பரமாத்மா அப்படியே குச்சியை ஊனிட்டு அந்த போர்க்களத்தில் வந்து கர்ணனுக்கு முன்னாடி ஒரு வயோதிக அந்தனருடைய வேஷத்தில் நிற்பான். அப்படி கர்ணன் அப்படி படுத்து கிடப்பார். அப்படி வயோதிக வேஷத்தில் வந்தோடனே அப்படி கர்ணன் முழிச்சு பார்த்து என்ன வேண்டும்னு கேட்பார். போர்க்களத்திலே என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. பொன்னையோ பொருளையோ மண்ணையோ பெண்ணையோ கேட்டு பெறுவதற்கு வரவில்லை. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை கேட்டு பெறுவதற்கு யாசகம் வந்துள்ளேன். ஓ, இறக்கக்கூடிய இன்னும் 2 நிமிடங்களில் என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிய போகிறது. இந்த நேரத்தில் கூட என்னை கொடைவள்ளல் என்று நிரூபிப்பதற்காக வயோதிகராக வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? வந்திருக்கிறது பரந்தாமன்னு தெரியாது. அவர் சொல்லுவார், நீ நாளெல்லாம் பிறருக்கு புண்ணியம் செய்தாய் அல்லவா, அந்த செய் புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா. இதில் தான் கடவுள் ஒரு சூட்சமம் நாட்டு போட்டான். செய்த புண்ணியம்னா நேற்று வரைக்கும் செஞ்சது, செய் புண்ணியம்னா இப்போ செய்கிற புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இதுக்கு தமிழாசிரியர் வினைத்தொகைன்னு சொல்லி ஊறுகாய்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஊரிய காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், இதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டோம். செய் புண்ணியத்தை தாரை வார்த்து தான்னொன்ன கொஞ்சம் கூட சலனப்படாமல் தாரை வார்த்து தர்றதுக்கு தண்ணீர் வேணும். போர்க்களத்தில் எங்கே போகிறது? கொஞ்சம் கூட யோசிக்காம கர்ணன் அந்த அம்புகளை பிடுங்கிட்டு அந்த குருதியவே எடுத்து இதுவரைக்கும் நான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தாரை வார்த்து தந்தேன் செய் புண்ணியத்தைன்னு அப்படி விடுவார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போ போய் அந்த வயோதிக அந்தனர் வேஷத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கடவுள்னு தெரியாது அப்படி கையில் வாங்குவான். இதை படித்த போது எனக்கு ரொம்ப மனசு வலிச்சது. உயிர் பிரிகிற நேரத்தில் கூட கடவுள் போய் இப்படி உயிரை கேட்குறாரேன்னு நினச்சேன். அப்புறம்தான் உரையாசிரியர்களையும் பெரிய சான்றோர்களையும் எடுத்து படித்து பார்த்தேன். ஒரு உண்மை புரிஞ்சது. கொடுத்தே பழக்கப்பட்டவன் கடவுள், வாங்கி பழக்கப்பட்டவன் மனுஷன். அந்த உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் கொடுத்து பழக்கப்பட்ட கடவுளாகிய கண்ணன் இதுவரைக்கும் மண்ணுலகத்தில் கொடுத்த கர்ணனை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுளே போய் ஒரு மனிதனிடத்தில் கையேந்தி நிற்கின்றான். இப்போது மனிதன் கொடுக்கின்றான். இந்த செய்தியை படிக்கின்ற போதும் கேட்கின்ற போதும் நமக்கு என்ன தோன்ற வேண்டும் என்று சொன்னால், நாமும் கொடுத்து பழகினால் அந்த நாராயணன், அந்த கர்ணன், அந்த எம்பெருமான் நம் இடத்திலே வருவான், நம் உள்ளத்திலே தங்குவான் என்கின்ற உத்தமமான செய்தியோடு நாள்தோறும் இறைவனுக்கு எவ்வளவு பூமாலைகள் போடுகின்றோம், எத்தனை பாமாலைகளால் அர்ச்சிக்கின்றோம் என்பது முக்கியமல்ல. அகத்தை சுத்தமாக்கி உள்ளத்தையே கோவிலாக்கி நாராயணனை உள்ளத்தில் குடிவைத்து ஒரு துளசியை எடுத்து போட்டாலும், ஒரு தண்ணீரை தீர்த்தமாக எடுத்து நாம் அருந்தினாலும் நாராயணனுடைய பரமாருள் நமக்கு கிடைக்கும். நாளெல்லாம் நாம் அவனுக்கு செய்ய வேண்டியது நல்லதொரு பூ மாலையும் நல்லதொரு பாமாலையும் என்று சொல்லி, மீண்டும் காலமும் நேரமும் கைகூடுகின்ற போது நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன். விஜய் தொலைக்காட்சியின் பக்தி திருவிழா வாயிலாக சிந்திக்கின்றேன் என்று சொல்லி இருந்து அமர்ந்து கேட்ட உங்களுக்கும் தொலைக்காட்சி வாயிலாக கேட்ட நேயர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.